பெரியார் என்றால் இயற்பெயர் ஈவே ராமசாமி நாயக்கர். ஈவே ராமசாமி நாயக்கர் எப்படி பெரியாராக மாறினார்? முதல்ல அதுவே ஒரு பெரிய கேள்வி. நீங்கள் முதல்ல ஈவேரா தமிழனா அப்படின்னா இல்லை, கலைஞர் தமிழனா இல்லை. பெரியார் இப்படி ஒரு விஷயத்த சொன்னாருன்னு சீமான் சொல்கிறாரு. அதாவது உடல் தேவைக்காக தாயிடமோ சகோதரியிடமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம்ன்ற மாதிரி விஷயத்த பெரியார் சொல்லியிருக்கிறாரு. அதை சீமான் மட்டும் சொல்லலை, பல நபர்கள் இது காலத்தின் பதிச்சிருக்கிறாங்க. தார்மீக பொறுப்பேற்று ஒரு முதலமைச்சராக ஒரு ஸ்டேட்ல ஒரு மாணவிக்கு நடந்த அநீதியை பற்றி ஒரு முதலமைச்சர் முன்னாடியே பேசியிருக்கணும். 16 நாள் கழிச்சு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தினதுக்கு பிறகு நீங்க மௌனம் கலைப்பது என்பது ஏற்புக்குரியது அல்ல. இதை குறித்து முதல்ல பேச வேண்டிய தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, எல்லாத்துக்கும் மயக்கம் போட்டு பேசுற மாசுக்கு தான் இருக்கு. உங்க கூட தான் அதிகமாக டிராவல் பண்ணியிருக்கிறான், உங்க கூடயே தான் வந்திருக்கிறான், போயிருக்கிறான், அவன் வீட்டுக்கு நீங்க தான் போய் சாப்பிட்டுருக்கீங்கிறதுக்கான புகைப்பட ஆதாரங்கள் எல்லாமே வந்து கொண்டு இருக்கிறது பொழுது இதை குறித்து மாசு ஏன் இந்த நொடி வரை வாய்திருக்கவில்லை? RS பாரதி தெளிவாக சொல்றாரு, அவர் திமுக காரன். அந்த செய்தியும் வந்தது. நாங்கள் அவனை கட்சி விட்டு நீக்கிறத நாங்கள் பரிசீலனை செய்ய போகிறோம். நீங்க திமுக ஆதரவாளன்றீங்க. ஒரு திமுக ஆதரவாளருக்கே இவ்வளவு ஆதரவு இருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு MLA, ஒரு MP, ஒரு மினிஸ்டர் ஒருத்தன் வெற்றி இருந்தான்னு வச்சுங்க, இதே போல காவல்துறை CCTV வேலை செய்யலை, கண்டுபிடிக்கலன்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் ஆனா ஊனா பொள்ளாச்சி வழக்கு சொல்றீங்க. எடப்பாடி அவர்கள் பொள்ளாச்சி வழக்கை CBIக்கு மாற்றி விட்டார். முதலமைச்சருக்கு திராணி இருந்தால் மாற்றுங்க. ஆதாரம் கேட்குறீங்களா? பாதிக்கப்பட்ட பெண்ணு தான் ஆதாரம். இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? பாதிக்கப்பட்ட பெண்ணு சொல்லுதுல்ல, அதை எடுத்துக்க மாட்டீங்களா? உங்களால வெள்ளம் போட்டு ஆக்குறது தான் மரபு. நீ சர்க்கரை கொடுத்து நக்கிட்டு போன கொடுக்குறது எங்களுக்கு தேவையா? அப்போ இந்த புரிதல் இல்லாமல் இது பொங்கல் பரிசு தொகையாம். இது பரிசு அவனுக்கு. இது பரிசா எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க பாருங்க. அதுதான் வெக்கக்கேடு. பாலியல் குற்றச்சாட்டு என்பது அத்துமீறல்கள் என்பது மும்பையில் நடக்கலையா, கல்கட்டாவில் நடக்கலையா? இந்த மாதிரி இந்த சட்டத்தை மீறுவர்கள் எல்லாம் இங்கே இருக்கத்தான் செய்வார். நீ மும்பை கல்கட்டாலாம் மேற்கோள் காட்டுறீங்கல்ல, மும்பை கல்கட்டாவில் பாலியல் தொழில் செய்வதற்கு சட்டப்பூர்வமாக அனுமதி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ரேஷியோ அதை விட இங்கே ஜாஸ்தி இருக்குன்னா அங்கே அனுமதி இருக்குது, இப்போ அடுத்துன்னு சொல்லிட்டு அடுத்துக்கு அனுமதி கொடுக்கலான்றதுக்கான பரிசீலனை செய்ய போகிறீங்களா? உனக்கு ஆட்சி செய்ய முடியல, உனக்கு ஒழுங்காக துப்பு இல்லை, உனக்கு வயசாகி போச்சுனாக்கா பேசாமல் வெளியில் போயிருன்றேன். போராட்டம் பண்ணாக்கா நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னீங்கல்ல, அது ஒரு பெண்ணுக்காக போராட்டம் பண்ணால் அரெஸ்ட்டு. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாலோ இதே மாதிரி அவங்க வீட்டை போய் முற்றுக்கிட்டாலும் அங்கேயும் சர்ச்சை ஏற்படுதில்ல. இதுக்கு காவல்துறை முறையான அனுமதி கொடுக்குறீங்களா? திமுக முறையான அனுமதி கொடுக்குறீங்களா? அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா? உங்கள் அண்ணன் ஆட்சியில் தான் இவ்வளவு அக்கப்போர் நடக்குது. நீங்கள் சொன்னக்கூடிய இளமுதிர்கள் அதிகமாக உருவாக்குறது இந்த ஆட்சியில் தான். நீங்கள் சொன்னக்கூடிய எல்லா கருமமும் இப்போ இங்கே தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது இதை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு வாய் வரல. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக திமுக சார்பாக நீங்கள் என்ன கழிச்சிங்க? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். நேற்றுக்கு சட்டசபையில் ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்தை தெள்ள தெளிவாக ஒரு 20 நிமிஷம் ஸ்பீச் நீட்டாக கொடுத்தாரு சார். அதுலேயுமே அவர் ஆதரவாளரோ வழியோ அவர் உறுப்பினர் இல்லை அப்படிங்கிற தெள்ள தெளிவாகவும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறமும் என்ன சார் பிரச்சனை உங்களுக்குலாம்? முதல் காதல் முதல் முத்தம்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட 16 நாள் கழிச்சு அதை பற்றி மௌனம் கழிச்சிருக்காரு இல்லையா? சரி, ஓகே. 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனில் தமிழிசை தங்கப்பாண்டியன் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக வரும்பொழுது கூட எலெக்ஷன் வேலை செய்கிறதுக்கு பிரச்சாரத்துக்கு பைக்கில் வரான். அண்மையாக நேற்று வந்த காணொலி. சரி, நீங்கள் சொல்கிறீங்களே ஸ்டாலின் சொல்வதை விட எனக்கு இது யாரை ஃபஸ்ட்டு சொல்லணும்னாக்கா, ஸ்டாலின் இதுக்காக தார்மீக பொறுப்பேற்று ஒரு முதலமைச்சராக ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாணவிக்கு நடந்த அநீதியை பற்றி ஒரு முதலமைச்சர் முன்னாடியே பேசியிருக்கணும். 16 நாள் கழிச்சு ஏதோ 16 நாள் காரியம் முடித்த மாதிரி எல்லாமே போட்டு அழுத்தம் கொடுத்து தொடர்ச்சியாக அதிமுக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் 4வது நாளாக சட்டமன்றத்துக்குள்ளே கருப்பு சட்டை போட்டு யார் அந்த சார்னு கேட்டு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தினதுக்கு பிறகு நீங்கள் மௌனம் கலைப்பது என்பது ஏற்புக்குரியது அல்ல. ஆனால் கலைத்திருக்க வேண்டியது முன்னாடியே கலைச்சிருக்கணும். சரி, நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நான் வரேன். ஆனால் இதை குறித்து முதல்ல பேச வேண்டிய தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, எல்லாத்துக்கும் மயக்கம் போட்டு பேசுகிற மாசுக்கு தான் இருக்குது. உங்கள் கூட தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கிறான், உங்கள் கூடயே தான் வந்திருக்கிறான், போயிருக்கிறான், அவன் வீட்டுக்கு நீங்கள் தான் போய் சாப்பிட்ருக்கீங்கிறதுக்கான புகைப்பட ஆதாரங்கள் எல்லாமே வந்து கொண்டு இருக்கிறதுனும் பொழுது இதை குறித்து மாசு ஏன் இந்த நொடி வரை வாய்திருக்கவில்லை? நீங்கள் ஒரு பிரச்சனை ஒரு அமைச்சர் மீது வந்துச்சு, ஒரு MLA மீது வந்துச்சுனாக்கா அந்த ஆள் கடைசி வரைக்கும் மைக்கு பக்கமே வர்றது கிடையாது. ஆளுநர் வெளியே போனார்னா உடனே ஓடியார வேண்டியது மைக்கை தூக்கிட்டு பேசுகிறதுக்கு. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரியான யதார்த்த காலநிலம் இங்கே போய்கிட்டு இருக்குன்ட்டு. RS பாரதி தெளிவாக சொல்கிறாரு, அவர் திமுக காரன். அந்த செய்தியும் வந்தது. நாங்கள் அவனை கட்சி விட்டு நீக்கிறத நாங்கள் பரிசீலனை செய்ய போகிறோம். நீங்கள் திமுக ஆதரவாளன்றீங்க. ஒரு திமுக ஆதரவாளருக்கே இவ்வளோ ஆதரவு இருக்கா? அப்போ ஒரு இதில் குற்றம் சம்மந்தப்பட்ட நபர் ஒரு அரசியல் முக்கிய பெரும்புள்ளியாக ஒரு MLAவோ MPயாவோ அமைச்சராகவோ இல்லை திமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியாவோ யாராவது இருந்திருந்தால் அப்போ அவர்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்ற ஒரு ஐயப்பாடை தான் இன்றைக்கி எதிர்கட்சி வைக்குது.
யதார்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னன்னாக்கா, சிசிடிவி உள்ள வேலை செய்யலை. அதனால இந்த திருப்பூர்லேருந்து கூட ஒருத்தன் வந்தான்னு சொன்ன செய்தி வந்துச்சு இல்லையா? அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. காரில் வந்தது யாருன்னு கண்டுபிடிக்கல. இவன் எப்படி வந்துட்டு எப்படி போனான்னு தெரியல. ரைட். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மினிஸ்டர் ஒருத்தன் வெட்டியிருந்தான்னு வச்சுங்க. இதே போல் காவல்துறை சிசிடிவி வேலை செய்யலை, கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருப்பீங்களா? அப்படி சொன்னால் உங்களை மக்கள் காரி துப்புவாங்களா, தூக்க மாட்டாங்களா? எதிர்கட்சியிலேருந்து சரி உங்கள் கட்சியே ஆளுங்கட்சியை வந்து கேள்வி எழுப்புவாங்களா, எழுப்ப மாட்டாங்களா? அதுவும் வெட்டப்பட்ட நபர் ஒரு திமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்திருந்தால், புரியுதா? இது நடக்கக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு நபர் ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நீங்கள் இது இப்படி தான் மெத்தனமாக இருந்திருப்பீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். உடனே என்ன சொல்லுவீங்க? காலேஜுக்குள்ளே மட்டும் தானே இல்லை சிசிடிவி? காலேஜ் விட்டு வெளியில் வந்து 50 மீட்டர்லேருந்து 500 மீட்டர் வரைக்கும் சிசிடிவி எல்லா இடத்துலையும் இருக்குது. உடனே சேஸ் பண்ணு, உடனே தூக்கு, உடனே பிடின்னு பிடிச்சிருப்பீங்களா இல்லையா? அப்போது இங்கே நீங்கள் மடை மாற்றக்கூடிய வேலைத்தான் செய்கிறீர்கள். ஏன்னா நீங்கள் ஆனா ஊனா பொள்ளாச்சி வழக்கு சொல்கிறீங்க. எடப்பாடி அவர்கள் பொள்ளாச்சி வழக்கை சிபிஐக்கு மாற்றி விட்டார். முதலமைச்சருக்கு திராணி இருந்தால் மாற்றுங்க. அதே தான் சார் நேற்றுக்கு அவர் ஸ்டாலின் அவர் சொல்லும்போது கூட வந்து அதிமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு, அந்த அழுத்தம் கொடுத்தனால தான் நீங்கள் மாற்றினீங்களோட நீங்களாக போக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார் அவர். இப்போவும் அழுத்தம் கொடுத்தனால தான் நீதிமன்றம் வந்து தன்னிச்சையாக வழக்கு எடுத்திருக்கு. சுமோட்டோ எதுக்கு எடுத்திருக்கு? தன்னிச்சையாக வழக்கு எடுத்திருக்கு. எதுக்கு, எப்படி எடுத்துச்சு, எப்படி தேசிய மகளிர் ஆணையம் உள்ளே வந்தது, எல்லாமே அழுத்தத்தின் பேரில் வந்தது தான். நீங்கள் உங்களுக்கு திராணி தான் அந்த வழக்கை சிபிஐக்கு மாட்டுங்க. நீங்கள் ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்றீங்க. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக கேட்குறீங்கனாக்கா பாதத்தை அழிச்சிட்டிங்களா? அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அந்த ஆதாரம் தான் இல்லையே சார், யார் அந்த சாருங்கிறதே இல்லை, இல்லாத நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லும்போது அப்போ நாங்கள் வந்து அது நீங்கள் ப்ரூஃப் இருந்ததுன்னா நீங்கள் எஸ்ஐடி ப்ரூஃப் இருக்குது அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு அப்ரூவலாக சொல்கிறாரு சார் ஸ்டாலின் அவர்கள். உயிரோடு ஒரு நபர் வந்து ப்ரூஃபாக கண் முன்னாடி நின்று அந்த பெண் சொன்னது இருக்கா இல்லையா? அவன் இன்னொரு ஆள்கிட்ட பேசினா இத்தனைக்கும் வந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறான்னு சொல்லிச்சு. ஃப்ளைட் மோடில் கால் வருமா? புரியுதா உங்களுக்கு? அப்போது நிதர்சனமான உண்மைன்னு ஒன்று இருக்குது. ஆதாரம் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஆதாரம் கேட்குறீங்களா? பாதிக்கப்பட்ட பெண்ணு தான் ஆதாரம். இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? முட்டாளா நீங்கள் எல்லோரும் நம்பர்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. பாதிக்கப்பட்ட பெண் பெற்றோர்களுக்கு என்ன மனநிலை ஏற்படும்? இத்தனை கட்சிகள் இத்தனை அழுத்தம் கொடுத்த பிறகும் ஆதாரத்தை கொடுன்னு கேட்குறீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக சொல்கிறார்கள். குத்துப்பட்டவன் சொல்கிறான்ல, பாதிக்கப்பட்ட பெண்ணு சொல்லுதில்ல, அதை எடுத்துக்க மாட்டீங்களா? இதற்கு மேலே உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? நீங்கள் ஒரு குற்றம் நடந்திருக்கு, சம்மந்தப்பட்ட நபர்கள் சொல்லுகிறார்கள், நான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன், இப்படி செஞ்சுருக்கானா, அதுதான் ஆதாரம், அதுதான் வாக்குமூலம். நீதிமன்றம் அதைத்தான் கேட்கும். புரியுதுங்களா? அப்போ அதன் அடிப்படையில் வச்சு நீங்கள் அதுக்கு அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கணுமே தவிர, விசாரணையை நீங்கள் அடுத்த கட்டத்தில் கொண்டு போகாமல் நீங்கள் வந்து ஆதாரம் இருந்தால் கொடு, இது எப்படி இருக்குது? இதெல்லாம் பார்க்காமலா சார் ஸ்டாலின் அவர்கள் அப்படி பேசியிருப்பார் சட்டசபையிலேயே? எவனோ தப்பாக எழுதி கொடுத்துருக்குன்னா அதை அப்படியே வாசிக்கிறாரு. பார்க்காம தானே பேசுகிறாரு. பார்த்து பேசினா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. எனக்கு இது கூட நான் இன்னொரு விஷயம் பொறுத்து கேட்குறேன். இன்றைக்கி பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்குறாங்களாம். புரியுதுங்களா? ஸோ இது எவ்வளோ கேவலம்னாக்கா, பொங்கலுக்கு என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு கரும்பு. அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது 2500 ரூபா பணம், பச்சரிசி, சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே கொடுத்தாங்க. சரி, ரொம்ப அந்த கான்ட்ரவர்சிலே போகாமல் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். பொங்கலுக்கு வெல்லம் போட்டு ஆக்குவாங்களா, சர்க்கரை போட்டு ஆக்குவாங்களா? வெல்லம். ஏன்டா சர்க்கரை கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உன் ஆதாயத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய டெண்டரு, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குதா? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ப்ளீச்சிங் பவுடர் 50 ரூபாய்க்கு எடுத்த ஆட்கள் தான். 10 ரூபா ப்ளீச்சிங் பவுடர் பொழுது அப்போது உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுனால சக்கரை கொடுக்குறீங்கனாக்கா இந்த போதிய அறிவு உங்களுக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? வெல்லம் கொடுக்கக்கூடிய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், கரும்பு விவசாயிகள் அவர்கள் பாதிக்கக்கூடாதுன்றது ஒன்றும். 2வது, பொங்கல்னாலே வெல்லம் போட்டு ஆக்கிறது தான் மரபு. நீ சர்க்கரை கொடுத்து நக்கிட்டு போன கொடுக்குறது எங்களுக்கு தேவையா? அப்போது இந்த புரிதல் இல்லாமல் இது வந்து பொங்கல் பரிசு தொகையாம். இது வந்து பரிசு தான். இன்றைக்கி இது பரிசா? பரிசுனா என்னன்னு தெரியுமா? இது வந்து உங்களுடைய கடமையாக நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த மக்களை ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய, எல்லா சமூக மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா போல் கொண்டாடக்கூடியது பொங்கல். அதற்காக நீங்கள் வந்து கொடுக்கணும்னாக்கா கொடுத்துட்டு போங்க. இல்லை எதையுமே கொடுக்காமல் மூடிட்டு இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இந்த கரும்பத்தை கொடுக்குறத விட்டுலாம் அப்படி எங்கள் மேலே இருக்கக்கூடிய வரிச்சுமையை மொத்தமாக குறைச்சி விட்டு வாழ்கிறதுக்கு தான் வழி பண்ணுங்க. அதையா செய்ய துப்பு இருக்கா? துப்பு கிடையாது. ஆனால் இந்த நீங்கள் செய்தி இவர்கள் பேசுறது எல்லாமே ஆர்எஸ் பாரதி இப்படி ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், நம்மால் மூத்த முன்னோடி துரைமுருகன், நீ என்னைக்கு அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க, சினிமாவுக்கு போ, ஃபோனை ரீசார்ஜ் பண்ணிக்கன்னு சொன்னப்பயே நீ பெண்களை என்ன லட்சத்தில் பார்க்குறன்றது எங்களுக்கு தெரியுதுல்ல. புரியுதா? இவர் சொல்கிறாரு, எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான் வெக்கக்கேடு. பாலியல் குற்றச்சாட்டு என்பது வந்து அத்துமீறல்கள் என்பது மும்பையில் நடக்கலையா, கல்கட்டாவில் நடக்கலையா? இந்த மாதிரி இந்த சட்டத்தை மீறுவர்கள் எல்லாம் இங்கே இருக்கத்தான் செய்வார். அத்துமீறல்கள் எல்லா பக்கம் நடக்க தானே சார் செய்யும். அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையாங்கிறதான விஷயமே. காவல்துறை என்பது திருடனை பிடிக்கிறதுக்கா, திருடன் கூட விளையாடுறதுக்கா? ரெண்டுமே தான் சார் அவங்களோட டியூட்டி. திருடன் கூட விளையாடுறதா? இல்லை, பிடிக்கிறதும் சரி, அதை தடுக்கிறதும் சரி. அப்போது அப்படி ஒரு துறையை உருவாக்குனதே குற்றவாளிகளை பிடிப்பதற்கு.
ஆட்சி என்று ஒரு நபர்களை கொண்டு உட்கார வைக்கிறதே ஒரு சரியான ஆட்சி முறை நடத்துவதற்கு தானே தவிர இப்படி மொக்க காரணம் சொல்கிறது கிடையாது. நான் என்ன கேட்குறேன், நீ மும்பை கல்கட்டாலாம் மேற்கோள் காட்டுறீங்கல்ல, மும்பை கல்கட்டாவில் பாலியல் தொழில் செய்வதற்கு சட்டப்பூர்வமாக அனுமதி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ரேஷியோ அதை விட இங்கே ஜாஸ்தி இருக்குன்னா அங்கே அனுமதி இருக்குது இப்போ அடுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கு அனுமதி கொடுக்கலான்றதுக்கான பரிசீலனை செய்ய போகிறீங்களா? அதற்காக தான் நீங்கள் மும்பையும் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவையும் மேற்கொள்ளாக இங்கே காட்டுறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உனக்கு ஆட்சி செய்ய முடியல, உனக்கு ஒழுங்காக துப்பு இல்லை, உனக்கு வயசாகி போச்சுனாக்கா பேசாமல் வெளியில் போயிருன்றேன். விட்டுட்டு உட்காந்து எங்களை சாவடிச்சுட்டு அதுக்கு ஒரு மொக்க காரணம் சொல்கிறது எப்படி ஏற்றுக்குரியதாக இருக்குன்றதான மக்களுடைய குரலாக இருக்கிறது. நான் கேட்கல, மக்கள் இதுதான பதிவுகள் எல்லாத்துலையும் போட்டுக்கிட்டு இருக்கான பொழுது பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார். ஆனால் காங்கிரஸை சேர்ந்த செல்வ பெருந்தகை, அதாவது உங்கள் கட்சியை சேர்ந்தவர் தலைவர், உங்கள் தலைவரே என்ன சொல்லியிருக்காருன்னா மனுநீதி சோழன் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். உங்கள் தலைவரே சொல்லும்போது அப்புறம் நீங்கள் ஏற்றுக்கணும்ல. எங்கள் தலைவர் வந்து மன்னர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறாருன்னு அர்த்தம், கரெக்டா? அப்படியும் சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு நல்ல ஆட்சி கொடுத்ததுனால அப்படி ஆட்சி இருக்கலாம்னு சொல்லாமே. அதுவுமே நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் சொல்கிற கோணத்தில் பார்த்தா ஒன்று மன்னர் ஆட்சி, அப்படி இல்லை மனுநீதி ஆட்சி கிடையாது. அவர் வந்து டங்கு ஸ்லிப்பாகி சொல்லியிருக்காரு மனுநீதி ஆட்சி. இது வந்து மனுநீதி ஆட்சி கிடையாது. எப்படி மனுவை மக்கள்கிட்ட வாங்குறது, இந்த சேலத்தில் மாநாட்டு போட்டாங்க பாருங்கள், வா காவால்டான்னு போட்டாங்க, மனுவை தூக்கி போட்டாங்க பாருங்கள், அந்த மாதிரி மனுவை தூக்கி போட்ட வேண்டியது, நிதியை வாங்க வேண்டியது. எப்படி மனுவையும் இந்த பக்கம் வாங்குறது, நிதியும் வாங்குறது. யார்கிட்டலாம் வாங்குறது? எல்லாத்துட்டையும் வாங்குறது. மத்திய அரசு நிதி வாங்க வேண்டியது, மக்கள்கிட்ட நிதி வாங்க வேண்டியது, மக்கள்கிட்ட வரி வாங்க வேண்டியது. ஒரு திமுககாரன் கல்யாண வீட்டுக்கு போனால் கூட அவங்ககிட்ட கூட காசு வாங்க வேண்டியது. ஆனால் மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் பெருவெள்ளம் வரும்போது 4000 கோடி நக்கிட்டு போயிடும், இந்த பக்கம் மக்கள் தவிப்பாங்க. அப்போது இந்த ஆட்சி என்பது மனுநீதி ஆட்சி கிடையாது, மனுநிதி ஆட்சி. இவர்கள் நிதியை பெறுவது, ஆனால் மக்களுக்கு எந்த இதையும் செய்ய கிடையாது. மனுவை பெறுவது, அந்த மனுவை வாங்கிட்டே மக்கள் தேவை அடிக்க வேண்டியது. இதைத்தான் இது வரைக்கும் திமுக நபர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொழுது, ஆனால் செல்வ பெருந்தகை எதற்காக இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சொல்கிறான்றது ஒரு உள்ளபடி ஒரு பெரிய கேள்வி. ஒருவேளை வந்து இந்த நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறது இந்த வார்த்தை, நீதி தவறாமல் ஈரோடில் எலெக்ஷனுக்கு எங்களுக்கே கொடுங்க. ஆமாம் சார், அதுக்காக தான் அவர் சொல்கிறது. இது எப்படின்னாக்கா, நீ நல்லவன்டான்னு நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே என்ன துரோகம் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? நீ மனுநீதி ஆட்சின்னு சொல்லிட்டேனாக்கா, நீ ஒரு மனுநீதி என்ற கதை உங்களுக்கு தெரியும். மனுநீதின்றது எவ்வளோ நேர்மையாக ஒரு விஷயத்தை செய்வதற்காக அந்த மனுநீதினும் பொழுது, அதற்போல் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை காங்கிரஸுக்கே கொடுத்துருங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த நேரத்தில் அவர் பதிவு பண்ணுறாரு. ஏன்னா காங்கிரஸுக்கு இப்போ வந்து அங்கே இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்கிறாரு. இப்போ திமுக காங்கிரஸுக்கு தருமா தராதா, இதிலே தெரிஞ்சிடும் நீங்கள் மனுநீதி ஆட்சியா, நீங்கள் வெறும் மனுவும் நிதியும் வாங்குற ஆட்சியான்னு. சார், இப்போ கனிமொழி அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பிறந்தநாள் வந்தது. அந்த பிறந்தநாள் சில போஸ்டர் ஆகட்டும், அவங்க வெட்டுற கேக் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கனிமொழி ரொம்ப தூக்கி பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது, வித்தின 2 நாள்லேயே வந்து கவர்னரை எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்ட்டு கனிமொழி அவர்கள் ப்ரொட்டஸ்ட்டில் வந்து அவ்வளோ கொந்தளிச்சு ஓட விரட்டி அடிப்போம் ஆளுநரை அந்த மாதிரிலாம் பேசுகிற அளவுக்கு காரணங்கள் என்ன சார் அது? நீங்கள் ஒருத்தன் வந்து திருடன் கத்திட்டு ஓடுவான், கேள்விப்பட்டீங்களா? அந்த கதை கேட்டிருக்கீங்கல்ல? அவன் தான் திருடுவான், கடைசியில் ஓடுவான், திருடன் பிடிங்கன்ட்டு. யாரா கடைசியில் கொள்ளடிச்சுன்னு பார்த்தா அவனாக தான் இருப்பான். உங்கள் அண்ணன் ஆட்சியில் தான் வந்து இவ்வளவு அக்கப்போர் நடக்குது. நீங்கள் சொன்னக்கூடிய இளம்பதவிகள் அதிகமாக உருவாக்குனது இந்த ஆட்சியில் தான். நீங்கள் சொன்னக்கூடிய எல்லா கருமமும் இப்போ இங்கே தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது இதை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு வாய் வரல. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக திமுக சார்பாக நீங்கள் என்ன கழிச்சிங்க? ஒரு அழுத்தம் அண்ணன்ட்ட கொடுத்தீங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கு வந்து ஆளுநர் நான் மட்டும் வந்துட வேண்டியது, அப்புறம் ஆளுநர் கூப்பிட்டாருனாக்கா வெக்கம்லாம் போய் டீ சாப்பிட்றதுக்கு போக வேண்டியது. ஒன்றுன்ற நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, என்ன ஒரு டீ கேட்டால் நான் போட்டு தர மாட்டேனா, இல்லை வாங்கி தர மாட்டேனா, எதுக்கு ஆளுநர் மளிகை டீ சமோசா, ஒரு திமுக நபர் ஒரு டீக்கு சமோசாக்கு வழி இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்ல வேண்டியதானே. இன்றைக்கி இந்த மாதிரியான கபட நாடகம் ஆடக்கூடியதெல்லாம் வந்து நிப்பாட்டிக்கணும். இது வந்து ஏற்புக்குரியது அல்ல சார். ஆனால் நேற்றுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயம் என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து பெரியாரை பற்றி பேசின ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு, ரொம்ப பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன் தீக்காக்காரங்கெல்லாம் கொந்தளிச்சு சீமான் அவர்கள் எங்கேயுமே வெளிவர பண்ணிடுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் போயிட்டு இப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலுக்கு ஆயிடுச்சே சார். எதனால் சீமான் அவர்கள் அப்படி கொந்தளிக்கு பேசுவது காரணம் என்ன? யாரை பற்றி சீமான் பேசினா? பெரியார் அவர்கள் பற்றி. பெரியார் என்றால் இயற்பெயர் ஈவே ராமசாமி நாயக்கர். ஈவே ராமசாமி நாயக்கர் எப்படி பெரியாராக மாறினார்? முதல்ல அதுவே ஒரு பெரிய கேள்வி. எப்படி தட்சணாமூர்த்தி, அதாவது தட்சணாமூர்த்தி எப்படி கருணாநிதியாக மாறினார், கருணாநிதி எப்படி கலைஞராக மாறினாரோ, ஈவேரா ராமசாமி வந்து எப்படி பெரியாராக மாறினாரோ, எதற்காக மாறினான்றதான் இங்கே ஒரு பெரிய ஒரு வரலாறு. நீங்கள் முதல்ல ஈவேரா வந்து தமிழனா அப்படின்னா இல்லை, கலைஞர் தமிழனானா இல்லை. இவர்கள் எல்லோரும் இங்கே வந்து ஒரு போர்வைக்குள்ளே வராங்க. என்ன போர்வை? இவர் வந்து பெரியாராக மாறுவார், அவர் கலைஞராக மாறுவார், 2 பேரும் சேர்ந்து திராவிடனாக மாறுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களை அழிக்கக்கூடிய வேலையை ஒருவர் செய்ய வேண்டும் என்றால்
ஒரு போர்வை தேவைப்படுகிறது. அதற்கு தான் வந்து இந்த திராவிடம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த பெரியார்னு ஒரு விஷயத்துக்குள்ளே புகுந்து இப்படி செஞ்ச விஷயம். தமிழ் என்பக்கூடிய மொழி தான் வந்து உலகின் தொன்மையான மொழி. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்றாங்க. இந்த மொழி என்ற கூடிய மொழியை மிக இழிவாக கேவலமாக பேசிய ஒரு நபர் யாருன்னா பெரியார். இந்த சங்க இலக்கியங்களில் சொல்லப்படக்கூடிய நூல்களை பற்றி மிக அவதூறாகவும் சர்ச்சையாகவும் பேசிய நபர் யாருன்னா பெரியார் அவர்கள். இப்போ இவர் பெரியார் கிடையாது. இவர் பெரியாரா சிறியாரா இவருடைய செயல்பாட்டில் வச்சு பார்க்கும் பொழுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் பெரியாரா சிறியாரான்றது மக்களுக்கு இயல்பாக புரிஞ்சிடும். இவர் என்னென்ன வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறான்னு ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது, அவர் மீது பல நபர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, பாலியல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வைத்து பாலியல் செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டும், இவர் வந்து கலைஞரை குறித்து ஒரு வார்த்தை சொன்னதாகவும், சில இடங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு கடைசியில் அங்கேயும் காசு கொடுக்காம காசை பிடிங்கிட்டு வந்ததாக சொல்லக்கூடிய வரலாறு, இந்த மாதிரியான பல சர்ச்சையான விஷயங்களை வந்து பல நபர்கள் ஊடகத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பெரியார் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னாருன்னு சீமான் சொல்கிறாரு. அதாவது உடல் தேவைக்காக வந்து தாயிடமோ சகோதரியிடமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம்ன்ற மாதிரி விஷயத்தை பெரியார் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு வருஷத்தை குறிப்பிட்டு ஒரு நாளேடை குறிப்பிட்டு அவர்கள் வந்து பதிவுகள் போடுறாங்க. அதை சீமான் மட்டும் சொல்லலை. இப்போ சீமான் முதல் முறையாக சொன்னால் பரவாயில்ல, சீமானுக்கு முன்னாடி பல நபர்கள் இதை வந்து காலத்தின் பேருந்து பதிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, ஆதாரம் இருக்குது. அவர்கள் மீதெல்லாம் இந்த மாதிரியான அடக்குமுறை கட்டவிழ்த்துப்படவில்லை. இவர் மீது வந்து கட்டவிழ்த்துப்படுகிறதுனாக்கா இன்றைக்கி ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தேவைப்படுகிறது. இன்றைக்கி இந்த நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பாலியல் விவகாரம், அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ 16 நாள் தாண்டி 17 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கும் அது பூதாகரமாக போய்கொண்டே இருக்கிறது பொழுது, அப்போ இதை மடைமாற்றம்னா என்ன பண்ணணும்? அப்போ சீமானை வந்து நோக்கி போராட்டம் பண்ணுவது அந்த மாதிரி பண்ணி வந்து ஒரு விஷயத்தை செஞ்சாக்கா இதை மடைமாற்றலாம்னு நினைக்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் ஜாஃபர் சாதிக் விவகாரத்தை கூட மடைமாற்றிருக்கலாம். இந்த விஷயம் மடைமாற்றி கொண்டு போகவே முடியாது. ஏன்னா இது வந்து இந்த ஒரு புள்ளியில் எல்லா கட்சியும் ஒன்றிணைகிறார்கள். இந்த நியாயம் வந்து நிச்சயமாக கிடைக்கப்பட வேண்டும் என்பது. சீமான் சொன்னது பொய்யா சரியா, ஆதாரம் இருக்கா இல்லைன்றதை அவர் வெளியிடட்டும். அவர் தரப்பில் அந்த மாதிரி ஆதாரம் இல்லைன்னா நீங்கள் மறுப்பு வந்து வெளியிட்டு போயிருங்க. இப்போ சீமான் வீட்டை முற்றுகையிடுறதுக்கு மட்டும் யார் அனுமதி கொடுத்தா? இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணாக்கா நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னீங்கல்ல, அது ஒரு பெண்ணுக்காக போராட்டம் பண்ணால் அரெஸ்ட்டு. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாலோ இதே மாதிரி அவங்க வீட்டை போய் முற்றுகையிட்டாலும் அங்கேயும் சர்ச்சை ஏற்படுதில்ல. இதுக்கு காவல்துறை முறையான அனுமதி கொடுக்குறீங்களா? திமுக முறையான அனுமதி கொடுக்குறீங்களா? இல்லை அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா? இது இயல்பு. அப்போ உங்களுக்கு சாதகம்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்ய விடுவேன்னு சொல்கிறது தானே. இப்போது ஒரு குற்றவாளிக்காக இவ்வளவு பெரிய வக்காலத்து வாங்கி இத்தனை நாளாக மௌனமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது முதலமைச்சருக்கு? மணிப்பூரை பற்றி உடனே பொங்குனீங்கல்ல, உடனடியாக குரல். அப்பா, நீங்கள் வந்து மணிப்பூருக்காக பொங்கின மானஸ்தர்லாம் நீங்கள் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில. இந்த கோமணத்துலேருந்து இந்த அண்டா குண்டா நக்கீரன் கோபால்லாம் வந்து கிட்டத்தட்ட 15 நாளுக்கு பிறகு ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி ஒரு காணொலி ஒன்று வெளியிடுறாரு பொழுது அழுத்தத்தின் பேரில் வெளியிட்டார். ஆனால் நக்கீரன்னு சொன்னது வேறு வழியில் அட்லாஸ்ட் வந்துட்டார். இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த பெண்ணுக்கு நடந்தது அநீதி, திமுககாரன் வந்து இந்த மாதிரி வந்து இல்லைன்னு மறுக்கிறதோ இல்லை சிசிடிவி வேலை செய்யலன்னு காரணத்துக்காக மலிப்பீடு போகிறதோ ஒத்துக்கொள்ள முடியாதுன்ட்டு. அப்போ உங்கள் ஆதரவாளர் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த பக்கம் வந்து நியாயத்தின் பக்கம் வேண்டிய நிற்கக்கூடிய அந்த நிலைமை இன்றைக்கு அழுத்தத்தின் பேரில் ஏற்படுத்தும் பொழுது, அப்போ என்ன மாடல், திராவிட மாடல் என்ன கர்மம் முடித்த மாதிரியான ஒரு ஆட்சி போகுதுன்றது நிதர்சனமாக கண்மணி பார்க்கும் பொழுது இதைத்தான் சொல்கிறோம். இந்த ஒட்டுமொத்தமாக சமூகத்தை வழிநடத்துவதற்கான தகுதி இல்லை, உங்களுக்கு வயசாகிடுச்சு, அறிவு முதிர்ச்சி அதிகமாக இல்லை, அரசியல் புரிதல் அதிகமாக இல்லை, மக்களை காவு கொடுக்கக்கூடிய வேலை செய்கிறீர்கள், இயற்கை விலையை காவு கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது ஆட்சியை விட்டு வெளியில் போயிருங்க. உங்கள் கையில் பணம் இல்லையா? இல்லை மாதம் வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் எதாவது தேவைப்படுதா? நிதி நெருக்கடினால தான் சார் இந்த இப்போ பொங்கல் தொப்பு கூட கொடுக்க முடியல, தங்கம் திணறு சமாளிக்க துப்பு இல்லைன்னா வெளியில் போயிருங்கன்ட்டேன். புரிஞ்சுங்களாக்கா? அதை சமாளிக்கிறதுக்கு எனக்கு வக்கு இல்லைன்னா வெளியில் போயிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை ஒழுங்காக வந்து பராமரிக்க துப்பு கிடையாது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க துப்பு கிடையாது, காம்பவுண்ட் இடிச்சு விழுந்து மாணவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க, வாட்டர் டேங்க் வந்து மாணவ பிள்ளையை வச்சு கழுவு வைக்கிறீங்க, சத்துணவு உணவு வந்து அந்த பாத்திரத்தை மாணவ பிள்ளைகளை வச்சு கழுவு விடுறீங்க, போதிய கழிப்பிடங்கள் குடிநீர்கள் இல்லைன்னும் பொழுது இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிற பொழுது உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கார் ரேஸு, தேவையில்லாத விளம்பரம், தேவையில்லாத பொருட்செலவு? உங்கள் விளம்பரத்துக்கே நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் யார் காசில் செலவு பண்ணுறீங்க? இப்போ இந்த மக்களை பற்றின எந்த அக்கறையுமே இல்லாத இந்த ஒரு ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமாக 3 ஆண்டு காலத்துக்குள்ளே கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கே நம்ம போய் நிற்கிறோம் பொழுது மக்களுக்கு கொஞ்சமாவது அறிவுன்றது இருக்கணும். காசுக்கு கண்டதை திங்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ வந்து இவங்க காசு கொடுக்குறாங்கன்னு மாறி மாறி ஓட்டு போட்டு தான் இந்த மாதிரி நிலைமை நிற்கிறீங்க பொழுது உங்களுடைய வறுமையை ஏழ்மையை அவங்க பயன்படுத்துகிறான்னு தெரியுது இல்லை? ஆமாம் சார், இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே சேகர் பாபு அவர்கள் 234 தொகுதியிலும் திமுக ஜெயிக்கணும்னு தைரியமாக சொல்கிறாரு சார். அப்புறம் சேகர் பாபு வந்து அவர் சொல்கிறது, நீங்கள் அவர் வீட்டு பெண் பிள்ளைக்கு ஏற்பட்ட நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம்.
தன் தகப்பனாலே தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அந்த பெண் வந்து கதறக்கூடிய நபர் வந்து இந்த பெண்ணுக்கு நீதி வழங்க மாட்டார், எப்பயுமே ஸ்டாலினுக்கு தான் முட்டு கொடுப்பான்றதான் யதார்த்தமாக பார்க்கப்படுகிற குற்றச்சாட்டு அவர் மீது. இப்படி தானே எல்லா நபர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். கல யதார்த்தம் என்பது என்ன? யதார்த்தம் என்ன மக்களுக்கு தெரியுதுல்ல. இந்த காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டுட்டு நாசமாக போகாமல் இந்த முறையாவது அந்த 5000 ரூபா, அந்த 6000 ரூபா இல்லை 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அந்த பணம் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய பணம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் சம்பாரித்து ஈட்ட வேண்டிய பணம், உங்களுக்கு இருக்க வேண்டிய நிலம், உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாத்தையும் பல லட்சம் பல கோடிக்கு வர வேண்டியதை அழிச்சிட்டு அதுலேருந்து உங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்றதான் யதார்த்தமான நிலவரம். அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களை புறக்கணிக்க பார்க்கணும். சார், அதே மாதிரி நேற்று வந்து ஒரு ஆடியோ வந்து ஒரு மிக வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது தாவேக்காவை சேர்ந்த ஜான் அப்படின்றவர் வந்து புஷி ஆனந்துக்கும் விஜய்க்கும் உள்ள விஷயங்களை வந்து சொல்லப்படுது சார். அதில் வந்து புஷி ஆனந்த் தான் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் விஜய் அவர்கள் கீழே இருக்கிற மாதிரியும் அவர் வந்து அமுக்கிற மாதிரியுமே பேசியிருக்காரு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? ஜான் அவர்கள் சொன்னது உண்மை இல்லைன்னு கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தை தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆயிரும்னு வச்சுங்களேன். 24 மணி நேரம் ஆக போகுது. அப்போது வந்து ஜான் வந்து இது வரைக்கும் மறுப்பு போடல. இது நான் பேசலை, இது ஆடியோ இல்லைன்னு அவர் சொல்லலை. அப்போ அவர் பேசியிருக்கிறாரு. இப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்தும் எந்த மறுப்பும் இது வரைக்கும் தெரிவிக்கலை. புரியுதுங்களா? அவர் சொல்வது என்னன்னாக்கா, நிஜம் என்பது இங்கே யாருனாக்கா விஜய். இவ்வளோ பெரிய கூடாரம், இவ்வளோ பெரிய கூட்டம் யங்ஸ்டர்ஸ் வந்தது ஆனந்திற்காகவா விஜய்க்காகவானா? நிச்சயமாக 100% விஜய்க்காக தான். அப்போது அந்த நிஜத்தை இந்த நிழல் மறைக்க பார்க்குதுன்னு அவர் சொல்கிறாரு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தலைவருடைய புகைப்படம் தான் பெருசாக இருக்கும், இறந்து போன தலைவர்களுடைய புகைப்படம் தான் சின்னதாகும். காலத்தால் வந்து ஒரு தலைவர் இறந்துட்டாங்கன்னா, இப்போ கலைஞர் இருக்க வரைக்கும் கலைஞர் புகைப்படம் பெருசாக இருந்துச்சு. இப்போ கலைஞர் மறைஞ்சதுக்கு பிறகு ஸ்டாலின் புகைப்படம் பெருசாகவும் உதயநிதி புகைப்படம் அதுக்கு அடுத்தாகவும் கலைஞர் சின்னதாக ஆயிடுச்சு. இப்போ அதுபோல தான் இருக்கணும். ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய புகைப்படம் சின்னதாகவும், இவர் புஷி ஆனந்துடைய புகைப்படம் தான் எல்லாத்துலேயும் பெருசாக இருக்குது. இவர் ஒரு புள்ளி வைக்கிறதுனா கூட இவரை தான் முடிவு பண்ணுறாரு, என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு. ஆனால் அவர் சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு, ஒருவேளை நாளைக்கு விஜய்க்கு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குது, அவர் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருவார், நம்ம ஆட்சிக்கு பிரச்சனையாக வந்துடும் சொல்லிட்டு புஷி ஆனந்த் அவர்களை விலை கொடுத்து வாங்கினால், அவர் அண்டர்டேக் பண்ணுனா கட்சி அழிஞ்சிரும். அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா, கடைசியாக அது எங்கே போய் நிற்கும்னாக்கா 2% ஓட்டு கூட தாண்டாது. நான் வந்து விஜயை கலைஞர் போல், அண்ணா போல், எம்ஜிஆர் போல், ஜெயலலிதா போல் இப்படி ஒரு முகமாக கொண்டு வர வேண்டும் என்று உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து தன்னை மட்டுமே புஷி ஆனந்த் முன்னிலைப்படுத்திக்கிறார் அப்படின்றாங்க. ஏன்னா புஷி ஆனந்த் வந்து அவருடைய பின்பலம் எங்கே? பாண்டிச்சேரி தான் ஒரு பின்பலம். அங்கே தான் நின்று எம்எல்ஏ ஜெயிச்சிங்க. அங்கே நீங்களுடைய எந்த பின்பலத்தில், பிஜேபியோட பின்பலத்தில் இருந்திருக்கீங்கன்னு தெரியுது. இங்கே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இங்கே வந்து ஒரு அரசியல் செய்வதற்கு விஜயை வச்சு நீங்கள் பேர் சம்பாரிச்சுக்கிட்டு விஜயை மலங்கடிக்கக்கூடிய வேலை செய்தீர்கள். நாளைக்கு அவர் சொல்கிற குற்றச்சாட்டு, ஒருவேளை பிஜேபியோ அல்லது திமுகவோ ஒரு 5000 கோடியே கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஆட்சியை பறிப்பு நம்மளும் 5000 கோடின்றது தான் அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு 5000 கோடி இப்போது விஜய் வந்து நாளைக்கு நம்மளுடைய ஆட்சியை பறிச்சிடுவார் பொழுது திமுகக்கு 5000 கோடி பெரிய விஷயம் கிடையாது, பிஜேபிக்கு 5000 கோடி பெருசு கிடையாது. யார் வேணாலும் அவர் சொல்கிற குற்றச்சாட்டு, பிஜேபியோ திமுகவோ புஷி ஆனந்தை வந்து தன்வசப்படுத்தி விட்டால் என்ன ஆகும்? கட்சி அழிஞ்சு விஜயோடைய எதிர்காலமும் அரசியல் எதிர்காலமும் சுத்தமாக முடிஞ்சிடும். அப்போ அது இல்லாமல் பார்த்துக்கணுன்ற மாதிரியான விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. ஆனால் இந்த ஆடியோவை வெளியிட்டது யார்? 2 பேர் பேசினாக்கா இன்னொருத்தர் பேசினது இல்லை. இன்னொருத்தர் பேசின ஆடியோவே போடலை, வெறும் ஜான் பேசினது மட்டும்தான் இருக்குது. அப்போது சம்மந்தப்பட்ட தாவேக்காவை சார்ந்த நிர்வாகிகளே வெறுப்பின் உச்சத்துலேருந்து ஆடியோ வெளியிட்டாங்களா? இல்லை ஆடியோ வெளியிடுதுன்னா இப்போ திமுக ரொம்ப அதுதான சமீப காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறது, ஃபோனை கையகப்படுத்துறது, அப்புறம் திமுக தான் ஆடியோ வெளியிடுதுன்னு சொல்லி சீமான்லேருந்து எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களா? அதுபோல் வந்து திமுக தரப்பில் வெளியிடப்பட்டதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் திமுக தரப்பில் இதை செய்வதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இது செஞ்சு விஜய் அலர்ட் பண்ணிட்டா விஜய் அலர்ட் ஆயிடுவார். அப்போ அது யார் செஞ்சுருக்கணும்? அந்த கட்சியை சார்ந்த நபர்களே செய்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து இன்றைக்கி வெளிக்கொண்டு வந்திருக்காருன்னும் பொழுது விஜய் இதை கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் அடுத்த மாதம் வந்துனாக்கா 1 வருஷம் ஆக போகுது கட்சி. அப்போ புஷி ஆனந்துக்கு அடுத்தபடியாக ஒரு அடுத்த மேல்மட்ட நிர்வாகிகள் ஒரு 5 பேரோ ஒரு 10 பேரோ வந்து நேரடியாக உங்களை சந்தித்து இருக்கக்கூடிய கல யதார்த்தத்தையும் 234 தொகுதியில் இருக்க பிரச்சனை சார். இது தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனையை ஆனந்த் ஒருவரே எல்லாத்தையும் கவனித்து உங்கள்கிட்ட சொல்லிட முடியுமா? அப்போ அதுக்கு அடுத்த மேல்மட்ட நிர்வாகிகளை போட வேண்டிய கடமையும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குங்களா? அதை நீங்கள் விட்டுட்டு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, அந்த சினிமா படப்பிடிப்பு முடிச்சுட்டு ஃபுல் ஃப்ளெஷ்டாக வரலான்றதுக்குள்ளே இங்கே கட்சி முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் வந்து ஒரு சலிப்பு தட்டி போயிடுச்சுனாக்கா நாளைக்கு இந்த தொண்டர்களும் ஒரு சலிப்பின் தன்மையில் வேறு ஒரு நபரை கொண்டு வந்து திமுக உள்ளே இறக்குதுன்னு வச்சுங்க. அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் எப்படி விஜய் உள்ளே இறக்குனாங்களோ அதுபோல் வேறு ஒரு நடிகரையோ வேறு ஒரு முக்கியமான நபர்களையோ உள்ளே இறக்கும் பொழுது உங்கள்கிட்ட வந்த கூடாதும் பாதி அங்கே போகும். அப்போ இதெல்லாமே உங்களுக்கான ஒரு பின்னடைவை ஏற்படணும் பொழுது இதை சீக்கிரம் பேசி சரி செய்யணும்.
இதை சரி செய்யாமல் இப்படி போனால் உங்கள் கட்சிக்கு அது நல்லதாக முடியாது. நாளைக்கு வந்து பழையபடி திமுகவே ஆட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா அதிகாரத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். நீங்கள் வழக்கம் போல் வந்து அப்புறம் கத்திக்கிட்டே இல்லை ஒரு ட்விட்டர்லேருந்து ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு உட்கார வேண்டியதான். இவ்வளோ பிரச்சனை இருந்துமே விஜய் அவர்கள் ஏன் சார் புஷி ஆனந்த் அந்த அளவுக்கு நம்புறாரு? ஏன் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் கூட வந்து புஷி ஆனந்தை நம்பக்கூடாது, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளுன்னு சொல்லியுமே ஏன் விஜய் அவர்கள் அவரை மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்புறாரு? அந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த ரகசியம் அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அந்த ரகசியத்துக்குள்ளே நம்ம போகவே முடியாது. ஏன்னா அது உள்ள என்ன சூட்சமம் இருக்குது, எதனால் என்னன்றது நமக்கு தெரியாது. இப்போது இந்த சூட்சமம்லாம் தேவையில்லை. ஒரு அரசியல் தலைவன் என்பவன் தலைவனாக இருக்கணும். புரியுதுங்களா? தன் தொண்டனை கைது பண்ணிட்டு விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறவன் தலைவனாக இருக்க முடியாது. அரசியலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா நம்ம கைதாயிருவோம், நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தொண்டனாகவும் இருக்க முடியாது. அப்போ இந்த கலை யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியலுக்குள்ளே வந்து பயணப்படணுமே தவிர, இந்த அரசியல் பயணத்திற்குள்ளே எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட செயலாளர் போட்ட பிறகு மிகப்பெரிய சலசலப்பு, அதில் பாதி பேர் வெளியில் போவாங்க, பாதி பேர் விலைக்கு வாங்குவாங்க. அந்த கட்டமைப்பை உருவாக்கி ஸ்ட்ராங் பண்ணி 2026க்குள்ள ஒரு பெரிய ஒரு எலெக்ஷனை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும் பொழுது சில வேலைகள்லாம் செய்வதற்கான துரிதமான வேலை செய்யணும். நம்ம ரோட்டில் வரோம், மாசா க்ரௌடு வருதுன்றதுக்காக மட்டுமே வந்து நீங்கள் எலெக்ஷன் கிடையாது. இங்கே களம் என்பது வேறு, க்ரௌட் என்பது வேறு. எலெக்ஷன் வரும்பொழுது அங்கே நிகழக்கூடிய அங்கே களப்பணிகளாக இருக்கட்டும், அது எல்லாமே என்டெல்லி அப்படியே நேருக்கு மாறாக இருக்கும். ஏன்னா களத்தில் நம்ம 15 வருஷமாக நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் பொழுது யதார்த்த அரசியலை புரிந்து கொண்டு களப்பணியை செய்வதற்கான வேலை செய்வதற்குரிய வேலையையும் கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலையும் விஜய் பார்க்கணும். பார்க்கல அப்படின்னாக்கா இது நாளைக்கு உங்களுக்கான ஒரு பெரிய தலைவலியாக போகும். வழக்கம் போல் திமுக வந்து உட்காந்துக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. உங்கள் போன நேரம் இளையபாத நேரம் மிக்க நன்றி. நன்றி மேடம்.